ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லெவல் அண்ட் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவைனிங் டிசைனுங்கிற மாடல் எபிசோட் 18 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடத்தினவங்களை ரெஸ்கியூ பண்ணுற மிஷின் கில்டு இந்த மாதிரி ரெக்வஸ்ட்லாம் எடுத்துக்குதா? ஒரு கில்டுக்கு அதிக ஹானரும் தேவை, அதே அளவு இன்கமும் தேவை. தான் ஒரு கில்டை ப்ராப்பராக நடத்த வைக்கும். வழக்கமாக அட்வென்ச்சர் கில்டு அதிக ரிவார்டு எதுக்கு தராங்களோ அது எங்கள் கூட போட்டி போடும் அந்த ரெக்வஸ்ட்டுக்காக. இந்த நகரத்திலே பீஸ் கில்டு தான் பெரிய கில்டு, அதனால தான் இந்த மாதிரி ரெக்வஸ்ட் எங்களால் எடுக்க முடிஞ்சது. அப்படி அவன் சொன்னதுக்கு இந்த ரெக்வஸ்ட்டுக்கு அதிக ரிவார்டு தான் இருக்கணும், மினிமம் 5 கோல்டு காயினாவது இருக்கும் இல்லையா? இதுக்கு முன்னாடி நான் சாக்குராவோட அந்த ஃபார்ம் கோஸ்ட்டை கிளியர் பண்ணப்போ 3 கோல்டு காயின் கொடுத்தாங்க. அந்த அளவு இது மோசமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஈஸியாக இருக்காது. கடத்தப்பட்டது யாருன்னா நகரத்திலே பெரிய பணக்காரர்களோட மக தான். நீ நினைக்கிறதோட இது ரிவார்டு 100 மடங்கு அதிகமாக இருக்கும். அதாவது 500 கோல்டு காயின் கிடைக்கும். இதை வச்சு ஒரு வருஷத்துக்கான செலவை எங்கள் கில்டு நடத்தலாம். இப்போ எங்கள் சூழ்நிலையை பொறுத்தளவு நீ அதுக்கு உதவி செஞ்சனா உனக்கு அதில் பாதி தரோம் அப்படின்னு ஹீரோ கிட்ட அவன் சொன்னான். இது 500 கோல்டு காயினா? அதில் பாதி எனக்கு தருவீங்களா? அந்த 250 கோல்டு காயின் மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா சாக்குரா வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதிப்பா. அந்த பீஸ் கில்டு முன்னாடி சீக்கிரம் வாங்க, உங்களை கில்டு மாஸ்டர் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு ஹீரோ வாய்ச்சிட்டு போகிறான். அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்து இன்னொருத்தன், கேப்டன் நீங்கள் சொன்னது இவரா அப்படின்னு இன்னொருத்தன் கேட்குறான். பணக்காரர் ரெக்வஸ்ட் கொடுத்து 3 நாள் ஆச்சு, நாளைக்கு தான் கடைசி நாள், நீங்கள் என்ன தான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு வேளை இதை நீங்கள் தோத்துட்டிங்கன்னா அந்த ரிவார்டை எனக்கு 10 மடங்காக நீங்கள் கொடுக்கணும். இல்லைனா இனிமேல் நீங்கள் இங்கே இருக்கவே மாட்டீங்க. உன்னை புரிஞ்சதா? எங்கள்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அதை யூஸ் பண்ணால் நாளைக்கே உங்கள் மகளை நாங்கள் மீட்டுடுவோம். ரிவார்டோட 10 மடங்கா? அது 5000 கோல்டு காயின். அதை கன்ஃபார்ம் எங்களால் கொடுக்க முடியாது. டேட்லேட்டே நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் இன்னும் நீங்கள் அதை முடிக்கல. நீங்கள் ஏற்கனவே அதில் நிறைய தடவை ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னை பார்த்தா உங்களுக்கு நான் முட்டாள் மாதிரி இருக்கா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கேன் அந்த கில்டு மாஸ்டர் எல்லாத்தையும். ஓ, கிளைண்ட் ஆல்ரெடி வந்துட்டாரா அப்படின்னு அந்த நாய் முடிஞ்சு சொன்னதுக்கு இவன் தான் கிளைண்ட்டா அப்படின்னு பார்க்குறான் ஹீரோ. இவனை பார்த்தா பணக்கார மாதிரி தான் தருது. அப்புறம் ஏன் நீங்கள் ரெஸ்கியூ டீம் அனுப்பலை? நாங்கள் இந்த ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்ட உடனே நாங்கள் ஒரு டீம் அனுப்புனோம். ஆனால் அந்த இடம் மலை பிரதேசமாக இருந்தது, அதனால் எங்களை மறைஞ்சு போய்க்கல. நாங்கள் 15-20 லெவலில் இருக்கவங்க தான் அழைச்சிட்டு போனோம். எங்களோட வைஸ் கில்ட் மாஸ்டர்லாம் வந்தார். நாங்கள் நம்பிக்கையாக தான் இருந்தோம். ஆனால் எங்களால் எதிரியோட பேஸுக்கு கூட வைக்கல. ஏன்னா அங்கே நிறைய ட்ராப்ஸும் நிறைய வாரியரும் இருந்தாங்க. அங்கே 20 ஹை ரேங்க் வாரியர் இருந்தாங்க. அதோட அந்த லீடரோட லெவல் வரை 25 இருந்தது. நாங்கள் அவங்க டேரெக்டாக அட்டாக் பண்ணவங்க ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தோம். ஆனால் அது ரொம்ப மோசமாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமும் நாங்கள் 3 அட்டம் பண்ணோம், 3மே தொழிலில் தான் முடிஞ்சிச்சு. அதை கேட்ட ஹீரோ, அவங்க பேஸ் அடையிறது இவ்வளோ கஷ்டமா? 10 பேர்லாம் போனால் அவங்க கண்ணுக்கு ஈஸியாக மாட்டிப்போம். அதோட நீங்கள் ஃபஸ்ட் டைம் தோற்றதுனால அவங்க ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பாங்க. அதோட பயங்கரமாக தயாராகவும் இருப்பாங்க அடுத்தவங்க வாரத்துக்காக. அதுக்கு அவன் சொல்கிறான், அப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சது, நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு அட்டாக் பண்ணுறதோட பெரிய ஆளுங்களை அனுப்பி அட்டாக் பண்ணலான்னு. ஆனால் இப்படி பல தடவை தோற்றதுனால நாங்கள் நிறைய நேரத்தை வீணாக்கிட்டோம். அதனால தான் நேரத்தை மனசில் வச்சுக்கிட்டு உங்களை கில்டு மாஸ்டர் அழைச்சிட்டு வர சொன்னார். இப்படி சொல்லி ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டு நேரத்தில் மனசில் வச்சுட்டு சொல்லுங்கள், இந்த நேரத்தையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா அந்த அந்த பொண்ணை கொன்றுவாங்க. இப்படி நடந்ததுன்னா எங்களுக்கு இருக்க நல்லா பேரும் போயிடும். அதோட இதுக்கு நாங்கள் இழப்பீடு கொடுக்கறதுலேயே எங்கள் மொத்த வாழ்க்கையும் போயிடும். அதனால் ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவன் அழுதுகிட்டே கேட்குறான் ஹீரோகிட்ட. அமைதியார டார்கெட் இருக்கிறது மலையில், அதோட 19 பேர் இருக்காங்க. அதோட லீடரோட லெவல் வந்து 25. கரெக்டாக? என் டிவைன் ஐயை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் எப்படியாவது அந்த டூப்ளிகேட் ஸ்கில்லை என் கைக்குள்ளே கொண்டு வரணும். சாக்ரிஃபைசிங் ஸ்கில் ரொம்ப மோசமாக இருக்குது, அதுக்கு பதிலாக நான் வேறு ஏதாவது ஸ்கில்லை நான் வைக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் அந்த பணக்காரரும், இந்த தடவை நீங்கள் தோத்துட்டிங்கன்னா எனக்கு நீங்கள் 10 தடவை காசு தரணும். அதோட உங்கள் கில்டையும் நீங்கள் உடனே அழிச்சிடணும். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிஞ்சது. நீங்கள் கொடுக்குறது சொன்னதோட நாங்கள் 10 மடங்கு அதிகமாக தரணும், அதாவது 5000 கோல்டு காயின்ஸ். இதெல்லாம் பற்றி ஹீரோ யோசிக்கிறான். இன்னும் இவன் மனத்தை பற்றி தான் யோசிக்கிறான். அவன் மகளை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை நம்மள்கிட்ட. நீங்கள் தயாராக இருந்துக்கங்க, இந்த ரெக்வஸ்ட் நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணலன்னா 5000 கோல்டு காயின் எடுத்து வைக்க ரெடியாக இருந்துக்கங்க அப்படின்னு அந்த பணக்காரன் சொல்கிறான். சரி, எங்களுக்கு அது புரிஞ்சுது, நீங்கள் அமைதியாக இருங்க. எங்கள்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது, அது மூலமா எப்படியாவது உங்கள் மகளை நாங்கள் மீட்டுடுவோம். அவளை எப்படியாவது காப்பாற்றிடுங்க அப்படின்னு அவன் கத்திட்டு போகிறான். உங்கள் பொண்ணை நாங்கள் காப்பாற்றி நாளைக்கு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம், நீங்கள் போங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோவை பார்த்து அந்த பணக்காரன், கில்டு மாஸ்டர் இவன் யார்? இவன் என்ன பெரிய ஆள் மாரி இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த கில்டு மாஸ்டரும் திரும்பி ஹீரோவை பார்க்குறான். அந்த நேரத்தில் ஹீரோ வாய்ச்சிட்டு வந்தோன்னு அந்த கில்டு மாஸ்டர்கிட்ட போய், கில்டு மாஸ்டர் இவன் தான் நான் சொன்னவன், இவன் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெக்வஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி தெரியுது. ஓ இவனா அப்படின்னு அந்த கில்டு மாஸ்டரும் பார்க்குறாரு. அந்த நேரத்தில் அந்த பணக்காரன், ஒரு பீஸ்ட்மேன் கில்டில் ஒரு ஹியூமனா அப்படின்னு அவனும் சலிச்சுக்கிறான். நீங்கள் இந்த ரெக்வஸ்ட்டை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொன்னீங்க, மறந்துடாதீங்க. இதில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா எனக்கு 5000 கோல்டு காயின் தரணும் அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போகிறான் அந்த பணக்காரன். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதே உங்கள் பொண்ணை நாங்கள் ரெஸ்கியூ பண்ணிட்டா நீங்கள் வேணால் உங்கள் ரிவார்டை டபுள் பண்ணி தரீங்களா, அதாவது 1000 கோல்டு காயினா? இப்படிலாம் ஹீரோ பேசினதை கேட்ட அந்த பணக்காரன், நீ என்ன முட்டாளா? எனக்கு தெரிஞ்சு நீ முட்டாளாக தான் இருப்ப. நாங்கள் இந்த ரெக்வஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டோன்னா நான் 50000 கோல்டு காயின் தரேன். நீ சொன்னதோட 10 மடங்கு. இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு ஹீரோ கேட்குறான்.
அதை கேட்ட அந்த கில்டு மெம்பர்ஸும் ரத்தம் வந்து எடுக்கிறாங்க. 50,000 கோல்டு காயினா, நல்லா நீ ஞாபகம் வச்சுக்க. சரி, நீ சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். இதில் நீ ஜெயிச்சிட்டேன்னா நான் உனக்கு ரிவார்டை டபுள் பண்ணுறேன். அதே நீ தோத்துட்டேன்னா எனக்கு 50,000 கோல்டு காயின் தரணும் அப்படின்னு அந்த பணக்காரன் ஹீரோ சொன்னதை ஏற்றுக்கிறான். அந்த பணக்காரன் அந்த கில்டு மாஸ்டரை கான்ட்ராக்ட் காட்டி சைன் வாங்கிக்கிறான். இதில் உடனே சைன் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சைன் வாங்கிக்கிறான். 5,000 கோல்டு காயினாக இருந்தது 50,000 கோல்டு காயினாக மாற்றிட்டான் அப்படின்னு நடிகிட்டே அவன் சைன் பண்ணிகிட்டு இருக்கான். சரி, நாளைக்கு ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு கிளம்புறான். அதில் ஏன் சைன் பண்ணீங்க அப்படின்னு சைட்லட்டும் ஒருத்தன் கத்துறான். என்ன இந்த கில்டை இப்போயே அழிக்கிறதா அப்படின்னா பிளான் பண்ணிட்டியா? அது எங்கே இருக்குன்னு லொக்கேஷன் மட்டும் சொல்லுங்கள். என்னை பொறுத்தளவு அது சிம்பிளான ரெக்வஸ்ட் தான். நீங்கள் என்னை நம்பி என் மேலே நம்பிக்கை வச்சா மட்டும் போதும். யாருக்கு தெரியும், எனக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம். உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, நீ தான் அதை சேஞ்ச் பண்ண. 5,000 கோல்டு கண்ணா இருந்தது, 50,000 கோல்டு கண்ணா இருந்தது. அந்த நேரத்தில் ஒருத்தன் வந்து சொல்கிறான், சாமான்ஸ் பிரசிடென்ட் வந்திருக்காருன்னு. அப்படியா, சரி வாங்க வந்துட்ட போகலாம் அப்படின்னு கில்டு மாஸ்டர் அழைச்சிட்டு போகிறாரு. சாமான்ஸோட பிரசிடெண்ட்டா, நான் இந்த மிஸ்டேக் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஹீரோவும் சொல்கிறான், ஃபைனலாக ஒரு வந்துட்டாரா. அந்த பிரசிடெண்ட் வந்ததும், கில்டு மாஸ்டர், ஒயர்டு கில்டு மாஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. எங்களோட எக்கனாமி இப்போ கொஞ்சம் கஷ்டமாக போயிருந்தாலும் சரி வாங்க இப்போ அதை பற்றி பேசுவேன், வந்து உட்காருங்க. இந்த இன்ஜுரியை ஹீல் பண்ண தான் அவங்கள நான் கூப்பிட்டேன். எங்கள் கில்டில் இருக்க சாமானால் இதை குணப்படுத்த முடியல, அதனால தான் உங்களை கூப்பிட்டோம். அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வைஸ்கால் மாஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு பார்ட்டிக்கு தலைமையாக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவனை சொல்கிறான். இந்த பணக்காரோட ரெக்வஸ்ட் தானே, அவரோட பொண்ணை யாரை கடத்திட்டாங்கன்னு சொல்லலாம், அது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆமாம், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை, நாங்கள் நிறைய பேர் போயும் அதை கரெக்ட் பண்ண முடியல. நான் எதிர்பார்த்தபடியே என் காயெல்லாம் டக்குன்னு ஆடுறதை என்னால் உணர முடியுது அப்படின்னு அந்த வைஸ் கில்ட் மாஸ்டர் நம்ம பிரசிடெண்ட்டை சொல்லிட்டு இருக்காரு. இது கஷ்டமான ரெக்வஸ்ட் தான், ஆனால் இதை எனக்கு கன்ஃபார்ம் முடிக்க வைக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதோட உங்களை நான் மறுபடியும் பார்க்குறேன் பிரசிடெண்ட் அப்படின்னு அவன் சொல்கிறான். சுயோஷி, இங்கே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அந்த பிரசிடென்ட் கேட்குறான். நேரத்தில் அந்த வைஸ் கில்ட் மாஸ்டரும், உங்கள் 2 பேத்துக்கு முன்னாடி ஏற்கனவே தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு இந்த ரெக்வஸ்ட்டுக்கு நீ ஹெல்ப் பண்ணுறதா நீ ஒத்துக்கிட்ட, சரியா? எனக்கு தெரிஞ்சு நீ நல்லா தான் பண்ணுவ. தேங்க்யூ, நானும் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன். இவங்க 2 பேத்தையும் பார்த்தா ரொம்ப நெருக்கமானவங்க மாரி தெரியுது. இவர்கிட்டலாம் சாதாரணமான மனுஷெல்லாம் நெருங்க வைக்காத. இங்கே நீ தானே அழைச்சிட்டு வந்த இவனை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். இந்த சுயோஷி யார் தான் அப்படின்னு அந்த கில்டு மாஸ்டர் ஹீரோ அழைச்சிட்டு வந்தவன்ட்ட கேட்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், அது மட்டும் தெரியும் அப்படின்னு அவனும் சொல்கிறான் ஹீரோ அழைச்சிட்டு வந்தவன். அப்படின்னா சுயேஷிவா நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யும். என்னோட அனுபவம் உனக்கு உதவி பண்ணும். அதோட நான் தான் வைஸ் கில் மாஸ்டர், எனக்கும் இந்த ரெக்வஸ்ட்டில் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது, அதனால் என்னையும் அழைச்சிட்டு போ. எனக்கு தெரிஞ்சு உன் காயெல்லாம் ஓரளவு குணமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி வா போகலாம். அதுக்கு அந்த பிரசிடெண்ட்டும், கேர்ஃபுல்லாக போ, நீ ரொம்ப மோசமானவன் அப்படின்னு அந்த வைஸ் கில் மாஸ்டரும் சொல்கிறான். உங்களுக்கு சுயோஷியை பற்றி தெரியுமா? எங்களுக்கு ஓரளவு தான் தெரியும், அவன் ஸ்ட்ராங்கானவன், வேறு எதுவும் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்களேன், அவன் ஸ்கில்லை பற்றி எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு அந்த கில்டு மாஸ்டரும் கேட்குறான். எனக்கு தெரியும், அவன் இப்போ தான் சமீபத்தில் அந்த வெள்ளை சாமான் டெஸ்ட்டில் அவன் இப்போ தான் பாஸ் ஆனான். அவன் தான் இப்போ இருக்கிறதுலே யங்கஸ்ட்டு சாமான். அதோட நான் பார்த்ததுலேயே ரொம்ப திறமைசாலி அவன் தான். அதோட அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான வாரியர். அதோட கார்டியோலிஸ்ட் தனியாக இவன் அழித்தான், அதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம் அப்படின்னு அந்த பிரசிடெண்ட்டும் அந்த கில்டு மாஸ்டர்கிட்ட சொல்கிறான் ஹீரோவை பற்றி. என்ன, இவன் ஒயிட் சாமானா? அதோட அந்த மந்திரக்கல் தேர்வை தனியாக முடித்தானா? எனக்கே இன்னும் அவனை பற்றி முழுசாக தெரியாது, ஆனால் நீங்கள் நினைக்கிறதோட அவன் ரொம்ப பலசாலி. இந்த நேரத்தில் ஹீரோ கிட்ட காட்டுறாங்க, உங்கள்கிட்ட என்ன மாதிரி பிளான் இருக்குது? சன் வேறு ஆல்ரெடி செட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு, உங்கள் பிளான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்போல்லாம் எதுவும் இல்லை, முடிஞ்ச அளவு நம்ம இப்போ ஃபுல் பெஸ்ட்டாக தான் கொடுத்தாகணும். ஏன்னா இதில் தோத்துட்டோன்னா பாரபட்சமே இல்லாமல் 50,000 கோல்டு காயின் தரணும். அதோட எனக்கு ரொம்ப உணர்ச்சி வசமாக இருக்குது, நீங்கள் எப்படி இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கீங்க? எல்லாத்தையும் பொருட்படுத்தாத, இல்லை இப்போ என்ன நிலையில இருக்குன்னு எனக்கு புரியுது. ஏற்பாடெலாம் ரொம்ப அவசியம், அதனால் இப்போ நம்ம எங்கே தங்க போகிறோமோ அந்த இடத்துக்கு நம்ம என்ன அழைச்சிட்டு போ. அப்படி ஹீரோ சொன்னதுக்கு அந்த வைஸ் லீடர், நீங்கள் எங்கே போகிறீங்க? ஸ்பெல்ஸ் வாங்குவா? எங்கள்கிட்ட 2 செட்டுக்கு தேவையான போர்ஷனும் தேவையான பொருட்களும் இருக்குது, அதனால் தேவையில்லாமல் எதுவும் வாங்க வேணாம். அதோட நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, இது கில்டு தான் உங்களுக்கு தருது. இல்லை, நான் அரீனாவுக்கு போக விரும்புகிறேன். என்ன அரீனாவா? நீங்கள் என்னங்க நடக்கிற போட்டியே பார்க்க விரும்புகிறீங்களா? ஒரு ரெக்வஸ்ட்டுக்கெலாம் ஒரு வாரியர் கரெக்டாக இருக்க மாட்டாமல் இருக்குது. நான் உங்களுக்காக இங்கேயே வெயிட் பண்ணுறேன். அதோட ஞாபகம் வச்சுங்க, நாளைக்கு தான் கடைசி நாள். நாளைக்கு தோத்துட்டோன்னா பின் வாங்கவே முடியாது. இன்றைக்கி என்ன மாதிரி போட்டிலாம் இருக்குது அப்படின்னு அந்த வைஸ் கில் மாஸ்டர் போய் கேட்டுட்டு இருக்கான். நான் ஒன்றும் மேட்ச் பார்க்க வரல, நானும் இந்த மேட்ச்சில் கலந்துக்க தான் வந்திருக்கேன். அது எங்கே பதிவு செய்யணும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்படி ஹீரோ சொன்னதுக்கு அந்த வைஸ் கில் மாஸ்டர், என்னது நீ இந்த மேட்ச்சில் கலந்துக்கணுமா? உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்கா அப்படின்னு ஹீரோவை பார்த்து அவன் கேட்குறான். உங்களுக்கு இதில் கான்ஃபிடென்ட் இருந்தால் உள்ளே போய் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அதுக்கு உள்ளே போகிறதுக்கான பேவும் பண்ணிட்டு அப்புறம் உள்ளே போங்க அப்படின்னு அந்த கேட்டில் இருந்தவன் சொல்கிறான். என் டிவைனை யூஸ் பண்ணி எப்படியாவது நான் அசாசின் டைப்பாக மாறணும். இந்த ரெக்வஸ்ட்டை கிளியர் பண்ண நம்மளுக்கு அசாசின் டைப் தான் வேணும், ஏன்னா அப்போ தான் அமைதியாக போய் எல்லாத்தையும் கொல்ல முடியும்.
இங்கே வரதுலேயே நல்லா யார் அசாசின் எபிலிட்டி வச்சுருக்காங்களோ அதை தான் நம்ம காப்பி பண்ணணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாங்க. சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. சாரி கைஸ், எனக்கு ஒரு ஆக்சிடென்ட்னால வீடியோ சரியாக போட வைக்கல. இதோட நான் உட்காந்து கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சிடென்ட் ஆனதில் ஒரு மாதிரி உடம்பே ஆயிடுச்சு. அதோட நாங்கள் இந்தமாரி வீடியோலாம் உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இன்னும் நிறைய வீடியோ போடுவேன்.